இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களினுடைய 2வது மகனான யோஷித ராஜபக்ச அவர்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சிஐடியில் முன்னிலையாகுமாறு ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது. இதுக்கான காரணம் என்ன குற்றங்கள் இவர்கள் மேலே சுமத்தப்பட்டிருக்குது, என்னென்ன வேலைகள் எல்லாத்தையும் இவர்கள் செய்திருக்கிறார்கள் தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். என்ன விஷயம் தான் முதல்ல இருந்தே தெளிவாக சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VK கரிகாலன். இந்த வருஷம் முடிகிறதுக்கு இன்னும் 3 நாட்கள் மட்டும்தான் மிச்சமாக இருக்குது. அதே மாதிரி எங்களோட சேனல் 1,50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கும் இன்னும் 3000 பேர் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியிருக்குது. அதுக்காக நீங்கள் என்ன செய்யணும் மட்டும் சொன்னால், என்னோட சேனலுக்கு யாராவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கணுன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி அவங்களுக்கு கொடுன நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணிட்டு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணி சொன்னால் ப்ரொஃபைல் வரும். அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இதோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகே, இந்த ராஜபக்சர்களுடைய ஆட்சி காலத்தில் இலங்கைக்குள்ள நடந்த ஊழல்கள், மோசடிகள் இது எல்லாத்தையுமே நாங்கள் முழுமையாக தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் நான் ஒரு 40-50 வீடியோஸுக்கு மேலே போஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னு சொன்னால் அவ்வளவுக்கு அதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், ராஜபக்சர்களுடைய ஆட்சி காலத்தில் அந்த அரசாங்கத்துக்குள்ளே இருந்த முக்கால்வாசி பேர் இவருடைய குடும்பத்தினர், சொந்தக்காரர், பக்கத்து வீட்டுக்காரர், ஒன்றை விட்ட சகோதரம், 2 விட்ட சகோதரன் சொல்லி எல்லாருமே சொந்தக்காரரை வச்சு நடத்தின ஒரு ஆட்சின்றது எல்லாருக்குமே தெரியும். நான் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தோம்னு சொன்னாலே, ராஜபக்சாஸ் ட்ரீன்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தோம்னு சொன்னாலே அவ்வளோ பேர் இவருடைய சொந்தக்காரர் தான் அந்த ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள். அந்த மாதிரி தான் ராஜபக்சனுடைய 2வது மகனான நாமல் ராஜபக்ச அரசியலுக்குள்ள இருக்கிறான்றது எல்லாருக்குமே தெரியும். 2வது மகனான யோஷித ராஜபக்ச. இந்த யோஷித ராஜபக்ச யாருன்னு சொன்னால், இலங்கையினுடைய நேஷனல் ரக்பி டீம்ல இருந்திருக்கிறார். அதே மாதிரி ஒரு சில காலம் கடற்படையிலையும் பணியாற்றிருக்கிறார். இப்போ இவருக்கு 36 வயசாகுது. இவரை இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு திணைக்களம் சிஐடியினர் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி சிஐடிக்கு வருமாறு ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இப்போ அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், கதிர்காமத்தில் இருக்கிற ஒரு அரசாங்கத்துக்கு சொந்தமான காணி தொடர்பான வாக்குமூலத்தை பெற்றுக்கொள்வதற்காக தான் இவரை சிஐடிக்கு அழைச்சிருக்கிறார்கள். ஆனால் அதுக்கு முதல் நேற்றைய தினம் 27ஆம் தேதி மஹிந்த ராஜபக்சவினுடைய தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த நெவில் பன்னியாராய்ச்சி என்றவர்கிட்ட நேற்றைய தினம் சிஐடியினரால் 2.5 மணி நேர விசாரணை நடத்தப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டிருக்குது. அதைத் தொடர்ந்து தான் அதோட ஒரு விளைவாக தான் இவர் ஜனவரி 3ஆம் தேதி சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லி செய்திகளில் ஒரு சில விஷயங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த யோஷித ராஜபக்ச மேலே ஏற்கனவே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஒரு காலகட்டங்களையும் இவர் மேலே முன்வைக்கப்பட்டிருக்குது. ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்கிறார். ஸோ அதில் ஒரு மிக பிரதானமாக சொல்லக்கூடிய 2 குற்றச்சாட்டுகள் என்னென்னு சொன்னால், இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான தொலைக்காட்சியாக இருந்த CSN, அதாவது கால்சன் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க், இந்த தொலைக்காட்சியினுடைய உரிமங்கள் ஓனர்ஷிப்பில் யோஷித ராஜபக்சவனுடைய ஓனர்ஷிப்பும் ஒன்றா இருக்குது. அதாவது இவர்களுக்கு தான் அதிகமான ஓனர்ஷிப் இருக்கின்ற மாதிரி சொல்லப்படுது. அதே மாதிரி கால்டன் ப்ரீ ஸ்கூல், கால்டன் ஹவுஸ் ஆஃப் த ராஜபக்சாஸ்ன்னு சொல்லி ஒரு சில பிஸ்னஸ், இந்த ட்ரஸ்ட் மாதிரியான சில பிஸ்னஸையும் இவர்கள் வச்சு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நெட்வொர்க்கில், இந்த டிவி சேனலில் பொதுமக்களினுடைய பணத்தை ஒரு சில நிதி மோசடிகளை பண்ணி இவர்கள் பெற்றுக்கொண்டதாகும். அதாவது எவ்வளவா சொல்லப்படுதுன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 365 மில்லியன் ரூபாய் பல்வேறுபட்ட மோசடியான நிதி திட்டங்களை மக்களுக்கு சொல்லி அதன் மூலமாக பெற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மோசடியான பணம். அதே மாதிரி 2016ஆம் ஆண்டில் தான் இந்த விடயம் நடந்தது. அந்த நேரத்தில் இந்த CSN நெட்வொர்க்கை சீஸ் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே இருந்து கிட்டத்தட்ட 165 மில்லியன் ரூபாய்கள் உள்நாட்டில் மோசடி செய்ததும், அதே மாதிரி வெளிநாட்டு பணங்களாக உள்ளே இருந்ததுமா 125 மில்லியன் ரூபாய்கள் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டதா ஒரு விடயம் சொல்லப்படுது. ஸோ இது ஒரு விஷயம், இவர்களுடைய பண மோசடி தொடர்பான ஒரு பிரதானமாக சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. 2வது கொலை குற்றங்களில் பிரதானமாக சொல்லப்படக்கூடிய ஒரு குற்றம் என்னென்னு சொன்னால், வாசிம் தாஜுதீன். இந்த பேரை நீங்கள் தொடர்ச்சியாக அதிக காலமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. 2012ஆம் ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதி கொழும்பில் நடந்த ஒரு கார் விபத்தில் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்து போன இலங்கையினுடைய ரக்பி பிளேயரான வாசிம் தாஜுதீன் அவருடைய கொலை குற்றத்துக்கும் இவருக்கும் நேரடியான தொடர்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ சொல்லப்போனால் அந்த கொலை நடக்கிறதுக்கு, அவரை கொலை செய்ததுக்கான பிரதானமான காரணம், பிரதானமான குற்றவாளியே இந்த யோஷித ராஜபக்ச என்று சொல்லித்தான் தொடர்ச்சியாக சொல்லப்படுது. ஸோ அந்த கொலை குற்றம் இன்றைக்கு வரைக்குமே 2015ஆம் ஆண்டில் ராஜபக்சர்களுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்ட போது மறுபடியும் அந்த கேஸ் திறக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு பிறகு திரும்ப 2019ஆம் ஆண்டு வரும்போது அது மூடப்பட்டது. அதுக்கு பிறகு இப்போ திரும்பவும் திறக்கப்பட்டு அதுக்கான விசாரணைகள் நடக்க ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அதுக்கும் இவருக்கும் நேரடியான தொடர்பு இருக்கிறதா சொல்லி அதுவும் சாதாரணமாக ஒரு கொலை குற்றம் தான். அந்த மாதிரி இன்னும் நிறைய கொலை குற்றங்கள், மோசடி செய்து மக்கள்கிட்ட இருந்து சில சொத்துக்களை பறிமுதல் செய்தன்னு சொல்லி இவர் மேலே குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுது. அதே மாதிரி
காசு தொடர்பான நிறைய குற்றச்சாட்டுகள் அதான் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இவர்களுடைய மோசடிகளை நாங்கள் கதைக்க போனால் அப்படியே நீண்டு கொண்டே போய்கொண்டே இருக்கும். எவ்வளோ காலத்துக்கு போக முடியாது தெரியாது. ஏன்னு சொன்னால் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன நடந்ததுன்னு சொன்னால் மச்சானை கொண்டு போய் மத்திய வங்கியினுடைய ஆளுநராக நியமிக்கிறது, மாமாவை கொண்டு போய் இன்னொரு இடத்துல ஒரு பதவியில் வந்து நியமிக்கிறது, இந்த மாதிரி தான். இது வெளிப்படையாக சொல்லக்கூடிய விடயங்கள் தான். எல்லாமே நாங்கள் நியூஸில் பார்த்தோம்னு சொன்னால் தொடர்ச்சியாக வரக்கூடியது. அவ்வளவுமே முழு பேரும் அவர்களுடைய உறவினர்களை கொண்டு போய் ஆட்சிகளில் நியமித்து அதன் மூலமாக செய்யப்பட்ட மோசடிகள்ன்றது ஏகப்பட்ட பணம். நாங்கள் அந்த மொத்த பணத்தினுடைய தொகையை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அது உறுதிப்படுத்தப்படாததால் அந்த தொகையை நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லலை. ஆனால் சொன்னால் வந்து மயங்க விழுகிற அளவுக்கு தான் அவ்வளோ பெரிய தொகை தான் இவர்களால் மோசடி செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ அது ஒவ்வொன்றுமே வந்து வெளியே வர இப்போ இந்த புதிய அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய கட்டளையின் கீழே ஊழல் செய்தவர்களை வந்து வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லி தான் தொடர்ச்சியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுது. அதன் மூலமாக தான் இதெல்லாமே வெளியில் கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ அடுத்தடுத்து வெளியில் கொண்டு வரப்பட்டு அது உறுதிப்படுத்தப்படும் போது அதற்கான சான்றிதழோடு நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இவ்வளவு பணத்தையும் இந்த நாட்டுக்குள்ளேருந்து மொத்தமாக இவர்கள் எப்படி கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். பணங்கள், கொலைகள், சொத்துக்கள்னு சொல்லி இன்னுமே என்ன இதில் பிரச்சனை என்னென்னு சொன்னால் இதெல்லாமே உறுதிப்படுத்தப்பட்டால் முழுக்களும் இவர்கள்ட்ட இருந்து பறிமுதல் செய்யப்படணும். ஒன்றையுமே விடாமல் மொத்தமாக பறிமுதல் செய்யப்பட்டு இவர்களுக்கான சரியான தண்டனை, அதுவே வந்து ஒரு பெரிய தண்டனையாக இருக்கும். அதுக்கு பிறகு அந்த குற்றங்களுக்கு தேவையான சரியான தண்டனை வந்து இவர்களுக்கு வழங்கப்படணும். எத்தனை மக்கள் இந்த 2022ஆம் ஆண்டு போராட்டத்தில் சாப்பாடு இல்லாமல் இறந்து போனார்கள். அப்போ இதெல்லாத்தையுமே உருவாக்கினதுக்கான காரணம் வந்து இவர்கள் தானே, இவர்களுடைய இந்த மோசடிகள் தானே. அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டு அவர்களுக்கான நடவடிக்கை வந்து சரியான முறையில் எடுக்கப்படணும். அதுதான் மக்களினுடைய ஒரு ஒருமித்த வேண்டுகோளாக இருந்து கொண்டிருக்குது. நான் எல்லா வீடியோஸுமே அப்லோட் பண்ணும்போது கீழே வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறது வந்து அதுவாக தான் இருந்து கொண்டிருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான தண்டனைகள் இவர்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்டால் வழங்கப்படுதுன்னு சொல்லி. ஸோ இதான் விஷயம். இதை தான் நான் உங்களோட ஷாப்பிங் வச்சிருந்தேன். ஜனவரி மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு அவருக்கான அந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அவர் முன்னிலையானதுக்கு பிறகு என்ன மாதிரியான தகவல் வெளியாகுதுன்றதை அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் இனிமேல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கணுங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி அவங்களுக்கு கொடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.